வணக்கம். நமது இன்றைய பயணமும் ஒரு அருமையான கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் ட்ராவல் பண்ணுற அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்காக திருச்சிராப்பள்ளி வந்திருக்காரு. அதனால் நிறைய கூட்டம் இங்கே டிவிஎஸ் டோல்கேட்டில் பார்க்க முடியுது. மக்கள் அங்கங்கே அப்படியே சாலை ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. இங்கே மீடியா எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. திருச்சி சென்னை சாலையில் பெரம்பலூருக்கு 13 கிலோமீட்டருக்கு முன்னாடி செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமம். அங்கே ஒரு அருமையான குன்றின் மேல் ஒரு முருகன் கோவில், அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இருூர் அப்படிங்கிற இடத்துடைய சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். சாலை பணிகள் நடக்குது. இப்போ கொஞ்சம் தூரத்தில் நாம் இடது பக்கம் திரும்புவோம். அந்த கோயிலுடைய வளைவு, அதாவது தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய வளைவு நம் கண்களுக்கு தெரியும். இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம்னா செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. இப்போ நாம் பயணிக்கிற பாதை அப்படியே மலைகளுக்கு நடுவுலே அப்படியே போயிட்டுருப்போம். இப்போ நமக்கு சாலை வலதுபுறத்தில் அந்த குன்று கோயிலுடைய அடிவாரம் தெரியுது. செட்டிக்குளம்க்கு முன்னாடியே நமக்கு இந்த கோயில் வந்துடும். இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் நாம் வலதுபுறம் அந்த கோவிலை நோக்கி இருக்கின்ற அந்த மண் பாதையில் திரும்ப போகிறோம். பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு அந்த சாலையிலேயே நிறைய கடைகள் இருக்குது. இப்போ முதல்லையே நான் ஒரு கடையில் எனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிறதுக்காக நிறுத்தினேன். அந்த கடைக்கு முன்னாடியே ஒரு படிக்கட்டு பாதை ஆரம்பிக்கும். இந்த வழியிலையும் நடைபாதையாக போகிறவங்க ஒரு 250 படிக்கட்டுகள் ஏறி இந்த கோயிலை அடையலாம். இந்த கோயிலுக்கு நான் ஏற்கனவே 2-3 முறைகள் வந்திருக்கேன். சமீப காலமாக தான் நான் ஒரு கோயிலையும் போய் விசிட் பண்ணி அதோடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு சில பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் மறுபடியும் இந்த கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இப்போ நமக்கு வலதுபுறத்தில் தெரிகிறது இன்னொரு படிக்கட்டுகள் போகிற அந்த நுழைவாயில். இது வழியாகவும் போகலாம். இந்த நுழைவாயிலுக்கு நம்ம கிராஸ் பண்ணி போகும்பொழுது இப்போ அந்த பைக் போகிறாங்க, அவங்களும் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. வலதுபுறம் அந்த சாலை திரும்பும். அந்த மலை கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வாகனங்கள் வழியாக இந்த சாலையை பயன்படுத்தலாம். சும்மா ஒரு 2 பெண்டு தான் வரும், ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் நம்மளால். இந்த அழகிய மலைப்பாதையில் பயணிச்சுக்கிட்டே இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் பேசுவோமே. அகைன் எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட தகவல்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். இந்த முருகன் கோயிலுக்கு வராமல் நாம் நேராகவே அந்த செட்டிக்குளம் நோக்கி போகும்பொழுது நாம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை அடைவோம். அந்த கோயிலுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் குபேரனுக்கு மிக சிறப்பான கோவில். அது தோராயமாக 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில். அது பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இந்த பகுதி கடம்ப மரங்கள் நிறைந்த ஒரு கடம்ப வனமாக இருந்திருக்கு. அப்போது சோழ நாட்டை சேர்ந்த ஒரு வியாபாரி இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பொழுது அவருடைய பரிவாரங்களுடன் இங்கே அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்படி அவர் உறங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி தோன்றியிருக்கு. ஒரு பெரிய தீப்பிழம்பு கோல வடிவத்திலையும் நடுவில் சிவலிங்கமும் அதை தேவர்களும் முனிவர்களும் வழிபடுற மாதிரி அவருக்கு ஒரு காட்சி கண்டார். உடனே அவர் விழித்தெழுந்து அது தான் உண்மையிலேயே கண்ட காட்சியா இல்லை அது ஒரு கனவான ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு விரைந்து சென்று சோழ மன்னர்கிட்ட இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் சோழ மன்னருடைய விருந்தினராக பாண்டிய மன்னர் ஒருவரும் இருந்திருக்காரு. சோழரும் பாண்டியரும் அந்த வியாபாரியுடன் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு முதியவர் கரும்பு ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்கள வழிநடத்த வராரு. அவர் கரெக்டாக ஒரு சிவலிங்கம் மறைந்திருக்கின்ற ஒரு பகுதிக்கு கொண்டு போய் இவங்களை காட்டிட்டு அவர் எதிர்ப்புறமாக இப்போ நம்ம இருக்கிற இந்த குன்றை நோக்கி திடீர்னு மறைஞ்சிட்டதா சொல்கிறாங்க. அந்த சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல சோழர்கள் ஒரு கோவில் கட்டுறாங்க. அதுதான் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். வழி நடத்த வந்த முதியவர் இந்த குன்றில் மறைந்ததுனால கண்டிப்பாக முருகப்பெருமானை தான் இருக்கணும்னு அந்த மன்னர்கள் யோசித்து இங்கேயும் முருகனுக்கு ஒரு கோயில் கட்டியதாக வரலாறு சொல்லுது.
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த கொடிமரத்துக்கு எதிர்த்தாப்புல தான் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிகளுடைய சன்னதி. முருகர் வந்து மேற்கு புறமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு நேர் எதிர்த்தாப்புல பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இருக்கும். நம்ம இங்கேருந்து கண்களால் பார்க்கும்பொழுது அந்த கோபுரம் தெரியும். இப்போ கேமரா வழியாக பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியராக இல்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி காட்டுவேன். அந்த இடத்துல தான் அந்த கோவில் இருக்குது. சூரபத்மன் என்னும் அசுரனை வதம் செய்த பிற்பாடு முருகப்பெருமான் வந்து தனது தாய் தந்தையரை வணங்குறாரு. அப்பொழுது பார்வதி தேவி, அதாவது காமாட்சி அன்னை ரூபத்தில் இருக்கும் பார்வதி தேவி தனது கையில் இருக்கும் கரும்பை முருகன்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த திருக்கோயிலில் வேலுக்கு பதில் முருகன் கையில் கரும்பு தான் இருக்கும். அந்த நிகழ்வுடைய பிரதிபலிப்பு போல இது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இந்த கோயிலை வடபழனி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்குது. தினமும் பகல் 12:30 மணி, அதாவது மதியானம் வந்து அன்னதானம் நடக்குது. சுமார் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த திருக்கோயிலில் திருமணம் பண்ண வரவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இங்கே ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கணுன்னா இதை பாஸ் பண்ணி மெதுவாக பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை. தினமும் அன்னதானத்துக்கு ஒரு உபயதாரர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்த நாள் ஷஷ்டிங்கிறதுனால இன்றைக்கி வடை பாயாசத்தோடைய அன்னதானம் வந்து நடந்தது. இங்கு வரும் பக்தர்களின் பசி போக்க இந்த அன்னதானம் வந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. சாப்பிட்ட பின்னாடி இப்போ நம்ம பார்க்குற அந்த மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புலேயே வாழை இலைகளை நம்ம கீழே போட்டுட்டு கை கழுவிட்டு வரலாம். அதெல்லாம் பின்னாடி அழகாக க்ளீன் பண்ணிடுறாங்க. திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரம்பலூரிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான மலைக்குன்றில் அமைந்துள்ள முருகன் கோவில். இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து மிக தெளிவாக நிதானமாக மந்திரங்கள் சொல்லி அருமையாக அர்ச்சனை பண்ணுவார். மற்ற முருகன் கோவிலில் முருகனுக்கு உகந்த நாட்களில் எப்படி வந்து விசேஷமாக இருக்கோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் அந்த விசேஷங்கள் நடக்குது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற தலம் இது. சோழ மன்னரின் விருந்தினராக பாண்டியர் வந்தபோது இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோயில்லையும் பாண்டியர்களுடைய திருப்பணியும் நடந்திருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு தேடும் பொழுது அந்த பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குடும்பத்துடன் வந்து முருகனை தரிசிக்க அருமையான ஒரு மலை கோயில், குன்று கோயில். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.